ஒரு மாசத்தில் கசந்த காதல். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவர் திருப்பூரில் உள்ள கேட்டரிங் நிறுவனத்தில் பணியாற்றும் போது அங்கு பணியாற்றி வந்த கண்மணி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இங்கு பணியாற்றும் போது பேசி பழகிய இருவரும் போக போக காதலர்களாக மாறிவிட்டனர். தன் காதலியை தன் சொந்த ஊருக்கு அழைத்து சென்ற சிவகுமார் தன் பெற்றோர் முன்னிலையில் வைத்து கண்மணியை திருமணம் செய்து கொண்டார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் இருவரும் சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையம் பஞ்சாலையில் வேலைக்கு சென்றனர். அங்கு பணியாற்றும் பணியாளர்களுக்கு தங்குவதற்கு இடம் கட்டி கொடுத்தனர். அதில் ஒரு வீட்டில் சிவகுமார், கண்மணி ஆகிய இருவரும் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் சிவகுமாரிடம் கண்மணி தன் நகைகள் அடகு வைத்திருப்பதாக கூறி ரூபாய் 12,000 பணம் கேட்டுள்ளார். அதை ஏற்பாடு செய்து கொடுத்து அவரை பத்திரமாக பஸ்ஸில் ஏற்றி ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளார் சிவகுமார். ஆனால் மனைவி கண்மணியை 2 நாட்களாக காணவில்லை. இது குறித்து உறவினர்களின் வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர் தேடி வந்தார். இந்த நிலையில் பக்கத்து வீட்டில் பணியாற்றி வந்தவரும் பக்கத்து வீட்டுக்காரரும் அதே நாளில் காணவில்லை என்பதால் தன் மனைவியை காணவில்லை என சிவகுமாரும், தினேஷை காணவில்லை என அவரது வீட்டாரும் போலீசில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் பஞ்சாலையில் பணியாற்றிய போது கண்மணிக்கும் தினேஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் ஓடிச் சென்றனரா என சந்தேகம் வலுத்த நிலையில் போலீஸ் விசாரணையில் இருவரின் செல்போன் சிக்னலும் ஒரே இடத்தில் இருப்பது தெரிய வந்தது. திருமணம் முடிந்த ஒரே மாதத்தில் காதல் கணவனை கைவிட்டுவிட்டு வேறொருவருடன் ஓடிய மனைவியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.